இந்த பதிவில் இந்த கணக்கை பாருங்க. இது சுருக்கக என்ற தலைப்பில் வரக்கூடிய கேள்வி. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கேட்ட கேள்வி. இது ஆப்ஷன்லாம் நான் எழுதலை, போர்டில் இடம் இல்லைன்றதுனால ஆப்ஷன் எழுதலை, அப்படியே போட்டு சொல்யூஷன் மட்டும் போடுறேன் பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 × 1/6 + 3 × 1/4 + 1/4 + கொஸ்டின் மார்க் = 10 அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன நம்பர் வரும்? நம்பர் வந்தால் இது மூணுத்தையும் கூட்டினா 10க்கு சமன்றது தான் என்னுடைய கேள்வி. இங்கே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர், இதையும் இந்த 4 நம்பரையும் கூட்டினா = 10, 10க்கு சமம். அப்போ நம்ம இப்போ அந்த கொஷின் மார்க் உள்ள இடத்துல இருக்கிற என்ன நம்பர் வரணுன்றது தான் நம்மளுக்கு கொஷின். இப்படி எழுதிங்க. இப்போ இந்த கொஷின் திருப்பி எழுதுறேன் பாருங்க. 4 × 1/6 + 3 × 1/4 + 1/4 + இது எக்ஸ்னு எடுத்துக்குவோம். இந்த கொஷின் மார்க் இடத்துல அதான் இல்லையா, நம்ம தெரியாதுன்றதுனால x = 10 இப்படி எழுதிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இதுல ஒரு முழு எண் ஒரு பின்ன எண், இதுல ஒரு முழு எண் ஒரு பின்ன எண், இது வெறும் பின்ன எண் தான், அதனால எல்லாம் பிளஸ் தான்றதுனால இந்த முழு எண்ணை கூட்டிங்க. இங்க பாருங்க, 4 + 3, ஓகேங்களா? இது ஒரு செட்டா பிரிச்சுக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம்னா முழு எண்ணை பிரிச்சுக்கிறோம். 4 + 3 பிளஸ் அடுத்ததுங்க பாருங்க, பின்ன எண் 1/6 பிளஸ் இதுல 1/4 பிளஸ் இங்க ஒரு 1/4, இது பின்ன எண். புரியுதுங்களா? கலப்பு பின்னமாகிறத முழு எண்ணாவும் பின்ன எண்ணாவும் பிரிச்சுக்கிறோம். இந்த பிளஸ் எக்ஸை அப்படியே போட்டுங்க, இந்த = 10 அப்படியே போட்டுங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுட்டு எக்ஸாமில் ஷார்ட்டாக போடணும். ரெண்டு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் குறைச்சி போடணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை போடுறேன். இப்போ இந்த 4 3 கூட்டிங்க. 4 3 கூட்டினா 7, புரியுதுங்களா? 7 ப்ளஸ் இது அப்படியே எழுதிங்க, 1/6 + 1/4 + 1/4 + x = 10. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இது 7 இல்லையா, இது +7 அனட போச்சுன்னா -7 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன். இந்த +7 அனட போச்சுன்னா 10 - 7 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு இங்கே எழுதிடுறேன் பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை எழுதிங்க. அடுத்த ஸ்டெப்பு எப்படி வரும்னா, இந்த 7 இந்த +7 என்னண்ட போச்சுன்னா -7. இது அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்னா, இது அப்படியே எழுதிட்டு = 10ல் 7 போச்சுன்னா 3, ஓகேங்களா? இது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ என்ன லாஸ்ட்ல என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? இங்க பாருங்க, 1/6 + 1/4 + 1/4 + x = 3 + x = 3. இதுதான் ஃபைனலாக கிடைச்சிருக்கு இல்லையா? நம்ம அந்த 7 10 - 7 = 3 கிடைச்சிருக்கு. இப்போ சுருக்கணும். இதை சுருக்குனீங்கன்னா இந்த 6 மேலே தொகுதி, கீழே பகுதி, இது தொகுதி, இது பகுதி. இப்போ பகுதி வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த பகுதி எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 4 4 இது போட்டு இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்லாமே 2 அடிப்படும். 2 போட்டுங்கன்னா 3 2 6 2 2 4 2 2 4, அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா அடுத்தது இதை பெருக்குங்க. 2 6 6 2 12, இந்த 2ல் 1 எடுத்துக்கலாம். ஏதாவது 1 எடுத்துனா போதும், எல்லாம் போட தேவையில்ல. இந்த எல்சிஎம் தான் 2 × 3 × ஒரு ஜோடியில் ஏதாவது 1 எடுத்துக்கலாம். இது போட்டிங்கன்னா 2 6 6 2 12, இதுதான் எல்சிஎம் இதுக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 12 கீழே போட்டுங்க, இப்படி மேலே போட்டுங்க. இந்த 12ல் 6 எத்தனை தடவை இருக்கும்னா 12 2 தடவை. அப்போ அந்த 2ஆல் மேலே போடுங்க. 2 1 2 ப்ளஸ்
இந்த 12ல் எத்தனை 4 இருக்குன்னா 3 நாங்க 12. அந்த 3ஆல் இந்த 1 பெருக்குங்க. 3 ப்ளஸ் இந்த 12ல் எத்தனை 4னா 3 நாள் 3 நாங்க 12. அந்த 3ஆல் இது பெருக்குனீங்கன்னா 3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இப்படி கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ சுருக்கலாம் நீங்கள். 3 2 5 5 3 8. அப்போ 8 டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? சுருக்கியாச்சு. இப்போ என்ன சுருக்கணும்னா இதை அடிக்கலாம் 4ஆல். 2 நாங்க 8 3 நாங்க 12. அப்போ கடைசி என்ன வருதுன்னா 2/3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வருதுங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும் இல்லையா? இந்த எக்ஸ் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 இங்கே வச்சுங்க. இந்த 2/3 என்னென்ன வந்துன்னா -2/3. ஓகேங்களா? இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை. இப்போ என்ன பண்ணுங்க? 3 9 9 2 போயிடுச்சுன்னா 7 7 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 7/3. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். 3 9 9 2 போயிடுச்சுன்னா 7 7 வகுத்தல் 3. இதை இன்னும் இதை கலப்பு நம்ம மாற்றினோம்னா இந்த 7 எத்தனை 3க்கு பாருங்க. 3 6 6 மீதி இங்கே 1 இல்லையா? 1/3. இதுதான் வந்து ஃபைனலாக ஆன்சர். ஆப்ஷனில் வந்து கலப்பு பின்னமாக இருந்தால் இதை கொண்டு வரணும், பின்னமாக இருந்தால் இது ரைட்டு. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கேட்ட கேள்வி. இது ஒரு மாடலு. இன்னும் அடுத்தடுத்து இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 10 கணக்கு போட்டுட்டு வேற ஒரு மாடல் பார்க்கலாம். இந்த மாடல் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம்.